அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடியவங்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த முறையை வச்சே 2 முறைகளில் நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? என்னென்னா, விரும்பியவங்களையும் நம்ம வசியம் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, யாராவது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை யாராவது மருந்து கொடுத்தோ, இல்லை மந்திரம் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு மாந்திரி விஷயங்கள் பண்ணி யாராவது வசியம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேலே இந்த பிரயோக முறையை பண்ணினாலும் அந்த வசியக்கட்டும் உடஞ்சிரும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, இந்த வசியக்கட்டு உடைக்கிறதுக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இது சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முறையை வச்சு 16 வகையான விஷயங்களுக்கு இந்த மந்திர பிரயோகத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2 முறையை செய்கிறதுக்கு உண்டான ஒரு இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடியவங்களையும் வசியம் பண்ணுறதுக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அதே போல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாரேனும் வசியக்கட்டில் இருந்து அவங்க தவறான தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா, அந்த வசியக்கட்டை உடைக்கிறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பிரிந்து போன கணவன் மனைவி திரும்ப ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, உண்மையான காதலன் காதலி ஒன்று சேர்வதற்கும் இந்த பிரயோக முறையை தாராளமாக பயன்படுத்தலாம். தவறு கிடையாது. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு தவறான முறைக்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? அப்படி தவறான நோக்கத்திற்கு, தவறான எண்ணத்திற்கு நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு இது வேலை செய்யாது. இது சூடிகளையே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? தவறான வழிகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தும் போது இது நம்மளுக்கு இது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து அன்றைய நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சலோக தகட்டு இல்லைன்னா வெள்ளித்தகடு, இந்த 2 தகட்டில் மட்டும்தான் எழுதணும். வேறு எந்த தகட்டிலும் எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த 2 தகட்டில் ஏதாவது ஒரு தகடு எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த எந்திரத்தை அந்த தகட்டில் எழுதி, அந்த எந்திரத்திற்கு மஞ்சள், பால், பன்னீர், இளநீர், சந்தனம் இந்த மாதிரி 5 விதமான திரவியங்களை வச்சு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த எந்திரத்துக்கு அத்தரு புணுகு ஜவ்வாது கோரோசனை எல்லாம் என்ன செஞ்சு அந்த எந்திரத்தினுடைய முழு பகுதியுமே பூசி அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் அதே விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த சக்கரத்தை ஒரு தட்டில் விபூதியோ இல்லை குங்குமமோ கொட்டி இல்லை பரப்பி வச்சுக்கிட்டு அந்த சக்கரத்தை நீங்கள் ஏற்கனவே சந்தனம் குங்குமம் வச்சு அந்த பஞ்சலோக தகட்டை என்ன செஞ்சுனுங்கன்னா, அந்த விபூதி தட்டுடைய மையப்பகுதியில் வச்சு அந்த எந்திரத்து மேலே நீங்கள் பொருதி வச்சுருக்கக்கூடிய தீப ஒளி படுறது போல் வச்சு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 8 நாளைக்கு இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பண்ணணும். பூஜை பண்ணும்போது இந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு இலையிலையோ பொரி, கடலை, ஒரு டம்ளரில் பசும்பால் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா பூஜைக்கு படையல் போடணும். சரிங்களா? இந்த படையல் பார்த்தீங்கன்னா முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த படையலை நீங்கள் போட்டால் போதும். மற்ற நாட்களில் வெறும் மந்திர ஊர் மட்டும் கொடுத்தா போதும். மந்திர ஊர் விடியற் காலையில் மட்டும்தான் கொடுக்கணும். மற்ற இரவு நேரங்களையோ பகல் நேரங்களையோ மந்திர ஊர் கொடுக்கக்கூடாது. இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்குன்னு பண்ணலாம். சரிங்களா? இந்த எந்திரத்துடைய பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை 8வது நாள் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை ஒரு மஞ்சள் துணியில் சுருட்டி அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த
சுருட்டி யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு கோவில் குளத்தில் கொண்டு போய் இந்த எந்திரத்தை நீங்கள் போடணும். வேறு எந்த குளத்துலையும் போடக்கூடாது. கோவில் இருக்கக்கூடிய குளத்தில் இந்த எந்திரத்தை அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு உங்களுடைய சிந்தனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பித்து அவங்களுடைய மனதை உங்களை பற்றி மட்டும் சிந்திக்கிற அளவுக்கு அதிகப்படியான நம்பிக்கையை உருவாக்குன பிறகு நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள நினைக்க வைக்கும். சரிங்களா? இது போல் ஒரு நபர் வசியக்கட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மந்திர பிரயோகம் செஞ்சு அந்த தகடை கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாந்திரிக கட்டுகளுமே உடஞ்சி அவங்க என்ன செய்வாங்க, அந்த கட்டிலேருந்து வெளியே வருவாங்க. சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த முறையை பயன்படுத்தணும். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை. இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த முறையை தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரிசல்ட்டும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஏகப்பட்ட வசிய முறைகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான அதிசக்தி வாய்ந்த அனுபவத்தில் கை கண்ட முறை இது. சரிங்களா? இதை வச்சு பார்த்தீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் வசியமும் பண்ணலாம். எப்பேற்பட்டவங்களையும் என்ன செஞ்சாலும் வசியம் பண்ணிடலாம். இந்த பிரயோகத்தை 8 நாள் பூஜை முடித்த பிறகு நம்ம ஓடுற தண்ணியில் விட்ட நாளில் இருந்து உங்களுக்கு 16 நாளைக்கு உள்ளாக என்ன செஞ்சிடும்னா யார் மேலே இந்த மந்திரத்தை நம்ம வசியம் பண்ணணும்னு நினைச்சோமோ அவங்களுடைய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. உங்களை விட்டு எக்காரணத்தை கொண்டு போக மாட்டாங்க. இந்த பூஜையை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடற்கட்டும் கிடையாது, வேறு எந்த பின்விளைவும் கிடையாது. சரிங்களா? தாராளமாக இந்த பூஜை முறையே பண்ணலாம். சரிங்களா? இதில் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இந்த பூஜை உங்களுக்கு யாருக்கேனும் செஞ்சு தரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.